குழந்தையே, இந்த அப்பன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் தேடி வருகின்ற என்னை நீ அலட்சியம் செய்வாயானால் நான் இனி ஒருபோதும் உன்னை தேடி காண வந்து விட மாட்டேன். ஏனென்றால் தெய்வம் தன்னை தேடி வருவதை என் குழந்தை நீ ஏராளமாக நினைக்கின்றார்களோ அவர்களை தேடி தெய்வம் ஒருபோதும் வராத சூழ்நிலை அல்லவா. அப்படிதான் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை நீ தேடி வந்திருப்பது உண்மை. அப்படி என்றால் சர்வ நிச்சயமாக இந்த கந்தன் உன்னை தேடி வருவேன். நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டு கொண்டிருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில்தான் நீ என்னை காண்பது என்றும் அவ்வளவு சாதாரண விஷயமாக இருக்காது. உனக்கு இப்போது வேடிக்கையாக இருக்கலாம். அப்பா முருகா, உன் பெயரை சொல்லிதான் மூளை எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, உன்னை காணவில்லை என்றால் என்னதான் அவர்களை கண்டுவிட்டு செல்ல போகிறோம் என்று நீ எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் நாளை உண்மையாகவே இந்த முருகனை நாம் இருக்கின்றோமோ என்று சிந்திக்கும் போதுதான் அப்பன் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்த தெய்வத்தை விட்டுவிட்டு தெய்வம் என்ற பெயரில் உன் மனதை கலைக்க நினைப்பவர்களை நீ தேடி செல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை. உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் தொலைத்துவிட்டு உன்னை தேடி வருகின்ற பொய்களை நீ தேடி செல்லும் போது இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நல்லது நடந்து விடாதல்லவா. எப்போதுமே பொய்மைக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறவர்கள் உண்மையை இழந்துதான் போவார்கள். நம் கண் முன்னாலே தெய்வம் நிற்கும் போது அதை உதாசீனம் செய்து தெய்வம் என்ற பெயரில் போர்வையில் உன்னை ஏமாற்ற துடிப்பார்களே, நீ நம்பிக்கொண்டிருப்பாய். ஆனால் இந்த முருகன் உன் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக நீ எதையும் சொல்லி கொண்டிருப்பாய். என் தங்க பிள்ளையே, இங்கு போலி என்று யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மையான அன்பினை நிச்சயமாக உணர்ந்திருந்தால் போதும். தெய்வம் ஒருபோதும் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்த்தது கிடையாது. அதிலும் குறிப்பாக பணத்தையோ பொன்னையோ பொருளையோ அள்ளிக்கொண்டு என்றும் தெய்வம் உனக்கு ஒருபோதும் கேட்பதும் கிடையாது. தெய்வம் என்பது தன்னுடைய குழந்தையிடத்தில் உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கின்றது, எதிர்பார்க்கவும் செய்கின்றது. நம் மீது தன் பிள்ளைகள் அதிக நம்பிக்கை வர வேண்டும், தன் மீது அதிக அன்பை கொண்டு தன்னை தேடி வர வேண்டும் என்பதை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்க்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அப்படியாக தெய்வம் நான் உன்னிடத்தில் இது நாள் வரையிலும் எனக்கு எதை கொடு என்று சொல்லி கேட்பதில்லை. யாரும் உன்னிடத்தில் வந்து எனக்கு இதை கொடு என்று சொல்லி கேட்பதும் இல்லை. இந்த 10 ரூபாயை கொடு, இத்தனை செலவு செய்து எனக்கு நீ பூஜைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் இருக்கவும் வாய்ப்பு கிடையாது. தெய்வத்தின் அன்பை பெற்றவர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. யாரும் பெயரை சொல்லி ஒருபோதும் ஏமாற்ற கூடாதல்லவா. அப்படி ஏமாற்றத்தை கொடுக்கின்றவர்கள் யாருமே இங்கு நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து விடுவதாக சரித்திரம் கிடையாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முருகன் நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். அதையும் மீறி நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. காரணமில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நடப்பதும் இல்லை. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யும் போது ஒரு தெளிவான விஷயத்தையும் தெளிவான காரணங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அனுபவம் உனக்கு என்றும் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் எதையும் கேட்காத போது உன்னை சுற்றி சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் ஏமாற்றுவார்கள் அல்லவா. அப்படி இருக்கும்போது நான் உன்னிடம் எதையாவது கேட்டேன் என்றால் உன் வாழ்க்கையே இவர்கள் அழித்து விடுவார்கள் அல்லவா.
என் தங்க பிள்ளையே, என் பெயரை சொல்லி உன்னை நடுதருவிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் அல்லவா? நீ இதை அள்ளி கொடுத்து விடு. நான் ஒரு விஷயத்தை தெய்வத்திடமிருந்து பெற வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உனக்கு வருகிறது என்றால் நீ வணங்குவது தெய்வமே இல்லை என்றுதான் பொருளாகும். தெய்வம் யாரிடத்திலும் எப்போதும் எதையும் கேட்கவும் மாட்டார்கள், எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்தவும் மாட்டார்கள். இதை கொடுத்தால் அதை கொடுப்பேன் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் யார் முன்னாளிலும் எந்த ஒரு கட்டாயமும் வைக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, நீ இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் அப்பன் முருகன் என்னிடத்தில் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்டாய் அல்லவா? எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நீ கடந்து விட்ட பிறகு என் பிள்ளைக்கு இனிமேல் நடப்பதெல்லாம் நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லபடியாக எதிர்கொள்ள உன்னை நீ தயாராக வைத்துக்கொள். முருகா முருகா என்று சொல்கின்ற தருணமெல்லாம் நான் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்கு கை கொடுப்பேன் போல இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் நான் உனக்கு கை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்க பிள்ளையே, கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருக்கும்போது இந்த முருகன் உன்னை விட்டு செல்வேனா? என்ன ஒரு துணியளவு கூட உன்னை விட்டு நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். என் பிள்ளை, நானாக உன்னை தேடி வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்வேன் அல்லவா? அந்த காரணத்தை நீ தேடி வருவதற்கு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, பொதுவாக தெய்வத்தை தேடி கோவில் குளம் என்று சுற்றி திரிவார்கள். ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தை உணர்ந்து விடமாட்டோமோ என்று எண்ணிக்கொண்டு அவர்களின் சுற்றுதல் அதிகமாகிக் கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, நீ இப்போது வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உன் அப்பன் முருகன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுக்க முன் வரும்போதெல்லாம் நீ உன்னுடைய மனதளவில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் என்னிடத்தில் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதளவில் நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் தான் உன்னை யார் என்று எனக்கு சொல்லி புரிய வைக்கும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் என்னுடைய அன்பினை உன் பக்கம் நிச்சயமாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கின்றது. கருணை உள்ளத்தோடு நீ மற்றவர்களை பார்க்கின்ற இந்த பார்வை, கருணை உள்ளத்தோடு நீ எப்போதும் செய்கின்ற ஒரு சில பார்வைகள் விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நீ எப்போதும் சரியான புரிதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நீ எப்போதும் புண்ணிய காரியங்களும் பல நல்ல விஷயங்களும் தான் உன் அப்பன் முருகனை தானாக தேடி வைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ எந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயோ அந்த அளவிற்கு அன்பு உனக்காக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். எண்ணற்ற விஷயங்களும் நீ நிச்சயமாக உன்னை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களுமாக நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ இதை நினைத்து வருத்தி கொண்டிருக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் நல்ல வகைகளாக மாற்றி நீ எப்போதுமே இப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் முருகன் நானும் ஆசைப்படுகின்றேன். எந்த இடத்திலும் தேடி வந்த தெய்வத்தை வழி அனுப்பி வைத்து விடாதே. நல்லதை மட்டும் செய்து கொண்டே இருப்பாயானால் தெய்வம் அங்கேயே தங்கி இருக்கும். இல்லை என்றால் நான் கெடுதலை செய்வேன் என்று யாராவது ஒருவரின் மனதை சிறுதுளி அளவு நீ காயப்படுத்தினாலும் போதும். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத அளவிற்கு சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதனை இந்த அப்பன் முருகன் உனக்கு அப்போது நல்லது செய்வேன் என்பதை மறந்து விடாதே. தங்க பிள்ளையே, நான் அடித்து சொல்கின்றேன், இந்த முறை உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்கிறேன் அல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் இது நடந்தே தீரும்.
வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு.